இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு தவறி விழுகிற மாதிரி அந்த ஆர்மி ஆபீசரோட பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுக்க முயற்சி பண்றாள். உடனே இந்த ஆர்மி ஆபீசர் கிட்ட, சாரி சார், நான் தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன்னு சொல்றாள். அதுக்கு அந்த ஆர்மி ஆபீசர், பரவாயில்ல மேடம், பத்திரமா புடிச்சுக்கிட்டு உட்காருங்கன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு திரும்பவும் தவறி அவர் மேல விழுகிற மாதிரி அவரோட பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுக்க முயற்சி பண்றாள். ஆனா அவளால எடுக்க முடியல. உடனே அந்த ஆர்மி ஆபீசர் கிட்ட, சாரி சார், நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அதனாலதான் என்னால ஒழுங்கா உட்கார முடியலன்னு சொல்றாள். அதுக்கு அந்த ஆர்மி ஆபீசரும், உங்களை பார்க்கும் போதே தெரியுது மேடம், சரி பத்திரமா உட்காருங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, அடுத்த தடவை கண்டிப்பா பணத்தை எடுத்துருவேன்னு சைகை காட்டுறாள். அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் மேல விழுகிற மாதிரி நடிச்சு அவருடைய பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்துட்டாள். இதை எல்லாத்தையும் ஆட்டோ டிரைவர் கண்ணாடியில பாத்துறாரு. இந்த பொண்ணு பணத்தை எடுத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்க தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துறாள். உடனே இந்த ஆர்மி ஆபீசர் கோபமாகி, நீங்க வேணும்னே தான் என் மேல விழுகுறீங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னால சரியா உட்கார முடியல, நான் இந்த ஆட்டோவில வர்றது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நான் இப்பவே ஆட்டோவை விட்டு கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு ஆட்டோ நிப்பாட்ட சொல்லி கீழே இறங்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு சைகை காமிச்சிட்டு அங்க இருந்து போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டும் ஆட்டோல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. கடைசியா இந்த ஆர்மி ஆபீசர் இறங்குற இடமும் வருது. அவர் இறங்கும் போது ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பாக்கெட்டில பணத்தை பார்க்கிறாரு. ஆனால் பணத்தை காணும். அப்பதான் இவருக்கு புரிய வருது, அந்த பொண்ணு தான் நம்ம பணத்தை எடுத்திருக்காள், அவளை சும்மா விட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிக்கிட்டு போறாரு. அப்போ இந்த ஆட்டோ டிரைவரும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போறாரு. அப்போ ஒரு பார்க்ல அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு பணத்தை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க. அப்போ இந்த ஆட்டோக்காரர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, பணத்தை எடு, 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கலாம்னு சொல்றா. அப்போ அந்த ஆர்மி ஆபீசர் அந்த இடத்துக்கு வந்து, என்னுடைய பணத்தை கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்போ இந்த பொண்ணு என்ன பணம்னு கேக்குறாரு. உடனே அந்த ஆர்மி ஆபீசர், நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்னுடைய பணத்தை திருடிக்கிட்டு வந்துட்டீங்க, அதை ஒழுங்கா கொடுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி, நாங்க தான் உங்க பணத்தை எடுத்தோம்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த ஆர்மி ஆபீசர், நீங்க இப்ப பணத்தை கொடுக்கலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு, நான் தான் ஏற்கனவே சொன்னல நாங்க உங்க பணத்தை எடுக்கலன்னு, எதை வச்சு நாங்க உங்க பணத்தை எடுத்தோம்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு இவர், நீங்க என்னுடைய பணத்தை எடுக்கலன்னா பரவாயில்ல, நான் உங்களை செக் பண்ணணும்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, நாங்க தான் எதுவுமே எடுக்கலையே, எதுக்காக எங்களை செக் பண்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு இவரு, நான் என்னுடைய மன திருப்திக்காக உங்களை செக் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு அந்த லேடியோட ஹேண்ட் பேக்கை வாங்கி செக் பண்றாரு. ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல. உடனே இந்த பொண்ணு, செக் பண்ணிட்டீங்களா? ஒண்ணும் இல்ல, இப்போவாச்சும் எங்களை நம்புறீங்களான்னு கேட்கிறா. உடனே இந்த ஆர்மி ஆபீசர், என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த லேடி, நான் பணத்தை ஹேண்ட் பேக்ல வைக்கல, இந்த பெஞ்சில தான் மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சை பாக்குறாங்க. ஆனா அங்க பணம் இல்ல. இதை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ஆட்டோ டிரைவர் நடந்ததை எல்லாத்தையும் வந்து ஆர்மி ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துடலாம்னு முடிவு பண்றாரு. ஆட்டோ ஓட்டி சம்பாதித்தாலும் நம்ம நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற இந்த ஆட்டோ டிரைவரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.